யார் இந்த ஊரு? இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் குடும்பம் வந்து திமுகவுடைய குடும்பம். 2008 பிற்பகுதியில் வந்து போர் வந்து ரொம்ப தீவிரமடையுது. அப்போது கணிப்பொறியெல்லாம் நான் பயன்படுத்துன்றதுனால செய்திகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே வந்து இருட்டடிப்பு செய்யப்படும். ஈழத்தில் இருக்கிற மக்களுடைய தரப்பு விஷயங்கள் வந்து இங்கே எந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற அரசால் வந்து தடுக்கப்படுது இல்லை மாற்றி சொல்லப்படுது அப்படிங்கிறது வந்து நான் அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது இவங்க வந்து இந்த துரோகத்தை வந்து நம்ம அப்போ தான் உணர்றோம். அது வரைக்கும் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழின தலைவர்னா டாக்டர் கலைஞர் தான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அப்போ தான் வந்து மாறுது. 2009 ஈழ இனப்படுகொலை முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கையறு நிலைமை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் தான் மதுரையில் வந்து முள்வேலி முகாமை அறுத்தெறிவோம் வாரீர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து அங்கே தொடங்குறாங்க. அதை கேள்விப்பட்டோன்னே நாங்கள் மதுரையில் போய் நேரடியாக கூட்டத்துக்கு போகிறோம். எங்களை நாங்களே நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைச்சிக்கிறோம். 2009 2011 வரைக்கும் வந்து அது வந்து கருணாநிதியோடைய ஆட்சி காலம். அந்த காலம் வந்து அதுதான் வந்து ரொம்ப அடக்குமுறை அதிகமாக சந்தித்த காலகட்டமாக இருக்கும். வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய சுவரொட்டி ஒட்ட போகிறோம் அப்படின்னா உடனே காவல்துறை வந்து பறிச்சுப்பாங்க, நம்மளை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சுக்குவாங்க, நம்மளை வந்து ரொம்ப ஒரு மோசமாக நடத்துவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருந்தோம். இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வந்து எப்படியும் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை வந்து நாம் இருக்கிற பகுதிகளில் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதெல்லாம் எதிர்கொண்டு தான் நம்ம அதை கடந்து வரோம். உங்களை பற்றி கேள்விப்பட்டது என்னன்னா, சினிமாவுக்கு நீங்கள் தான் வந்து உறுப்பினர்கிட்ட கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது 2014 வந்து தேசிய தலைவர் பிறந்தநாள் விழா வந்து இங்கே நடக்குது. அப்போ வந்து இங்கே காவல்துறை மூலமாக இறுதி நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாங்க. நடத்த விடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வச்சுருந்த பதாகை அது இது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா போராடி மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறோம். ஒரு குறுகிய நேரத்தில் எதெல்லாம் வந்து காவல்துறையால் அப்புறப்படுத்தப்பட்டதோ பிடுங்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வச்சு புதுசாக உருவாக்கி அந்த இடத்துல வச்சு எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அவர் வந்து அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உறுப்பினர் அட்டையை வந்து என்கிட்ட கொடுத்து அதை வந்து அவர் வந்து பெற்றிருக்கிற மாதிரி என்னைய கௌரவப்படுத்துகிற விதமாக அவர் வந்து அந்த நிகழ்வை வந்து அவரே செஞ்சு இது பண்ணார். கட்சி விட்டு வெளியேறிட்டாரு. வெளியேறினது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு சொன்னார். நீங்கள் அண்ணன் கூட ஆரம்ப காலத்துலேருந்து பயணிக்கிறீங்க. அண்ணன் வந்து தமிழ் தேசிய பாதையில் வந்து திரும்பி போகிறாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் நம்மளுடன் பழகினவர் தான். இதுவாக இருந்தாலும் இது சொல்கிற குற்றச்சாட்டில் வந்து நம்ம எங்கே ஒரு மாறுபட்ட நிலை நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியாரை வந்து கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். உண்மையில அடிச்சு நொறுக்க வேண்டிய ஒரு பிம்பத்தை தான் அடிச்சு நொறுக்கிறார். தமிழ் தேசிய கருத்து அரசியலுக்கு அந்த பிம்பம் தேவையில்லைன்னா தேவையில்லை. இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று தான். நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்க யாருக்கு போகிறவர்களை பற்றி நம்ம வந்து பேசி எதுவும் இல்லாமப்போதில்லை. நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக போயிட்டாங்க. போனவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், இருக்கிறவங்க நம்மளுடைய வேலையை செய்வோம். தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேரில் இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மூகுல் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஆரம்பித்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க. பல்வேறு அடக்குமுறையை தாண்டி தான் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய அந்த அரசியல் பயணங்கிறது புதுசாக நாம் தமிழர் கட்சியில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அந்த நோக்கத்துக்காக தான் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த கோகுல்? என் பேர் கோகுல். இது நாள் வரைக்கும், அதாவது போன வாரம் வரைக்கும் நான் வந்து வடசென்னை மண்டல செயலாளராக இருந்தேன். இப்போ சமீபத்தில் வந்து அண்ணனால் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அண்ணனுக்கும் எனக்கு ஆதரவு அளித்த எல்லாருக்கும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் குடும்பம் வந்து திமுகவுடைய குடும்பம். 2008 2009 இந்த இன அழிப்பு 2008 பிற்பகுதியில் வந்து போர் வந்து ரொம்ப தீவிரமடையுது. அப்போது நான் இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கு வந்து கொஞ்சம் கணிப்பொறியெல்லாம் நான் பயன்படுத்துன்றதுனால இந்த செய்திகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இங்கே வந்து இருட்டடிப்பு செய்யப்படும். அப்போது அந்த செய்திகளை வந்து இணையங்கள்லேருந்து எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிற அந்த பணியை தான் முதல்ல அப்படி ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும்போது அப்போது அந்த
அவர்களுடைய தரப்புடைய விஷயங்கள், அதாவது இப்போ புலிகள் தரப்பும், ஈழத்துல இருக்கிற மக்களுடைய தரப்பு விஷயங்கள் வந்து, இங்க எந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிற அரசால வந்து தடுக்கப்படுது, இல்ல மாற்றி சொல்லப்படுது அப்படிங்கிறத வந்து நான் அப்பதான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இவங்க வந்து இந்த துரோகத்தை வந்து நம்ம அப்பதான் உணர்றோம். அதுவரைக்கும் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழின தலைவர்னா டாக்டர் கலைஞர் தான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அப்பதான் வந்து மாறுது. மாறணும்னு அந்த 2008 இறுதி பகுதியிலெல்லாம் வந்து நான் திமுகவில இருந்து விலகிறேன். வெளிப்படையா விலகி அந்த பல்வேறு அப்ப ஈழப் போராட்டங்கள் வந்து பல்வேறு அமைப்புகள் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் உருவாகாத காலகட்டம். அப்போ வந்து இந்த சென்னை சுற்று வட்டார பகுதிகள்ல எங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது சம்பந்தமா நடந்தாலும் அதில போய் நானும் என்னுடைய நண்பர் வந்து அரவிந்தன் ஒருத்தர். அவரும் இப்போ வந்து திருவொற்றியூர் இதோடைய தலைவர் அவரு. தொகுதியுடைய தலைவர். அவரு வந்து போய் கலந்துப்போம். இன்னும் ஒரு 2, 3 நண்பர்கள் எல்லாம் போய் கலந்துப்போம். அது என்ன ஆயிடுச்சுன்னா 2009 ஈழ இனப்படுகொலை முடிஞ்ச பிறகு, இங்க வந்து எல்லாமே அந்த விஷயத்த வந்து அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன இது பண்ண போறோம்? அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கையறு நிலைமை மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல தான் வந்து மதுரையில வந்து "முள்வேலி முகாமை அறுத்தெறிவோம் வாரீர்" அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து அந்த தொடங்குறாங்க. இயக்கமா தொடங்குற அந்த கூட்டம் வந்து மதுரையில இதுவாகுது. அத கேள்விப்பட்டோனே நாங்க மதுரையில போய் நேரடியா போய் அண்ணன சந்திச்சு அப்படிலாம் இல்ல. நேரடியா கூட்டத்துக்கு போறோம். எங்கள நாங்களே நாம் தமிழர் கட்சியில வந்து இணைச்சுக்கிறோம். அங்கிருந்து தொடங்குது நம்மளுடைய இது. 2009 ஜூலைல இது மேல வந்து இனப்படுகொலை முடிஞ்சிருது. ஜூலைல நடந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா அந்த மாதம் இது இல்ல. ஜூலையா தான் இருக்கணும். ஜூலை 28 இல்ல 18 இந்த தேதியில வந்து அந்த இது நடக்குது. "முள்வேலி முகாமை அறுத்தெறிவோம் வாரீர்" அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து எங்களுடைய பயணம் அப்படியே தொடங்குது. இது வந்து 2009லிருந்து 2011 வரைக்கும் வந்து அது வந்து கருணாநிதியுடைய ஆட்சி காலம். அந்த காலம் வந்து அதுதான் வந்து ரொம்ப அடக்குமுறை அதிகமா சந்திச்ச காலகட்டமா இருக்கும். 2011க்கு பிறகு அந்த தேர்தலுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு அவ்வளவு நெருக்கடி இல்ல. ஆனா இந்த 2009 அந்த காலகட்டத்திலிருந்து 2011 தேர்தலுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய சுவரொட்டி ஒட்டப் போறோம் அப்படின்னானா, உடனே காவல்துறை வந்து பறிச்சுப்பாங்க. நம்மள கொண்டு போய் காவல் நிலையத்தில வச்சுருவாங்க. நம்மள வந்து ரொம்ப ஒரு மோசமா நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து 2011 வரைக்கும் நமக்கு அந்த இது இருந்தது. அதுதான் உண்மையிலேயே கடுமையான காலகட்டம் நாம் தமிழர் கட்சியில. அந்த காலகட்டத்தில வந்து நாங்க ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருந்தோம். இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வந்து எப்படியும் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை வந்து நாம இருக்கிற பகுதிகள்ல வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அதெல்லாம் எதிர்கொண்டு தான் நம்ம அத கடந்து வரோம். நீங்க திமுகல இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அத விட்டு நாம் தமிழர் கட்சியில சேர்றப்போ உங்க வீட்ல அத என்ன மாரி எடுத்துக்கிட்டாங்க? எங்க அப்பா வந்து பொதுக்குழு உறுப்பினரா இருந்தவரு. அப்புறம் வந்து தொமுசல வந்து தலைவரா இருந்தவர். அப்படின்னா ஒரு நல்ல பதவிகள்ல இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து நான் மாறும்போது, அது எப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கும்னு தெரியும். குடும்பத்திலயும் நெருக்கடி இருக்கும். எங்க வட்டாரம் இருக்கு இல்லையா, எங்க அப்பாவ சுற்றியோட நண்பர்கள், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பொறுப்புகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து, "உன்னோட வாழ்க்கையெல்லாம் போயிடும். அது வந்து ஒரு தீவிரவாத கட்சி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பயமுறுத்துறது. அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கலா அதாவது தத்துவ ரீதியா நம்மள வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இந்த உளவியல் தாக்குதல் நல்லா நடத்தி பார்த்தாங்க ஆரம்ப கட்டங்கள்ல. அதெல்லாம் நம்ம கடந்து வந்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் வந்து கொஞ்சம் துணையா இருந்தாரு. எதிர்த்து நின்னுட்டு இருந்தவரு அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, என்னுடைய போக்குல வந்து என்னைய வந்து விட்டுட்டாரு. இப்ப நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறின பிறகு உங்க வீட்ல என்ன மாரி எடுத்துக்கிறாங்க? இப்போ வந்து எந்த விதமான இதுவும் இல்ல. அவங்க பொறுத்தவரைக்கும் நான் வந்து சமூகத்துக்கும், தமிழ் மக்களுக்கும் ஏதோ நல்லது செய்றேன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துருச்சு. ஆனா இயல்பா வந்து வீட்ல நம்ம அந்த அளவுக்கு மிச்ச வீடு மிச்ச மிச்ச வீட்ல இருக்கிற குடும்பத் தலைவர்கள் மாரி நம்ம இருக்கிறது இல்லன்ற அந்த ஒரு குறைய தவிர, பொதுவா அவங்க வந்து அதெல்லாம் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எந்த சிக்கலும் அந்த மாரிலாம் இல்ல. நீங்க வந்து 2009, 10 காலகட்டத்துல சீமான் அவர்கள் தலைமை ஏற்று போயிட்டீங்க. அந்த காலகட்டத்துல அண்ணன வந்து கைது பண்ணியிருந்தாங்க. "மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு" சொல்லிட்டு. அப்ப நீங்க அவர தான் தலைவரா ஏற்று போயிருக்கீங்க. அவர சிறையில போட்டாங்க. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போ வந்து ஒரு கோபமான, கொந்தளிப்பான ஒரு இதுதான் இருந்தது. அவரு சிறையில இருக்கும்போது தான் நாங்க முதல் கூட்டமே திருவொற்றியூர்ல போட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிகழ்ச்சி எங்கேயாவது இருக்கும் நாங்க போவோம். ஆர்ப்பாட்டம் எங்கேயாவது இருக்கும் நாங்க போவோம். அப்ப அவரு சிறையில இருக்கும்போது தான் நம்ம வந்து அப்பதான் நமக்கு அந்த கூடுதல் வீரியம் வரும்ல, ஒரு கோபம் வரும். அந்த கோவத்துல தான் வந்து பெரியார் நகர்ல முதல் கூட்டம் போடுறோம். அவரு அப்ப சிறையில இருக்காரு. அப்பதான் கூட்டம் போடுறோம். இவங்க அமுதா நம்பி அவங்கலாம் வந்து அதுல துணைக்கு வந்தாங்க. அதுதான் முதல் கூட்டம் திருவொற்றியூர்ல.
அந்த கூட்டத்தில் வந்து ஒரு அப்போதான் அந்த முதல் கட்ட இவங்க நபர்கள் வந்து இணையறாங்க. அந்த கூட்டம் முடியும் போது ஒரு 20 பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க. அதுல இருந்து எங்களுடைய பலம் வந்து அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீமான் அவர்கள்ட்ட உங்களுக்கு மிக பிடிச்ச கருத்துலாம் என்ன கருத்து சொல்லுவீங்க? அவரோட இயல்பான போக்கு தான். தம்பிகளிடம் அவர் இயல்பா பழகுற போக்கு தான் பிடிக்கும். நான் உங்கள பத்தி கேள்விப்பட்டது என்னன்னா, சீமான் அவர்களுக்கு நீங்க தான் வந்து உறுப்பினர் அட்டை கொடுத்த மாரி கேள்விப்பட்டேன். அது என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது 2014 வந்து தேசிய தலைவர் பிறந்தநாள் விழா வந்து இங்க நடக்குது. அப்போ வந்து இங்க காவல்துறை மூலமா அந்த நிகழ்ச்சியை நடத்த விடாம இருக்கிறதுக்கு ஒரு இறுதி நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாங்க. நடத்த விடாம இருக்கிறதுக்காக நாங்க வச்சிருந்த பதாகை அது இது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. எடுத்து வைக்கல. பிடுங்கி எரிஞ்சிட்டாங்கன்னா அந்த பேனர்லாம் உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, போராடி மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறோம். அப்படி நடத்தும்போது மறுபடியும் எதெல்லாம் வந்து ஒரு குறுகிய நேரத்தில் எதெல்லாம் வந்து காவல்துறையால் அப்புறப்படுத்தப்பட்டதோ பிடுங்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வச்சு புதுசாக உருவாக்கி அந்த இடத்துல வச்சு எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அவர் வந்து அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உறுப்பினர் அட்டையை வந்து என்கிட்ட கொடுத்து அதை வந்து அவர் வந்து பெற்றுக்கிற மாதிரி என்னைய கௌரவப்படுத்துகிற விதமாக அவர் வந்து அந்த நிகழ்வை வந்து அவரே செஞ்சு இது பண்ணார். சீமான் அவர்கள் உங்களை வந்து பாராட்டியிருக்காரா? கூட்டம் போட்டதுக்கோ, இல்ல உங்க தொகுதி சார்பா உள்ள உங்களையோ பாராட்டியிருக்காரா? நம்ம முதல் திருவொற்றியூரில் பெரியார் நகரில் வந்து அண்ணனை வச்சு ஒரு கூட்டம் போடுவோம். முதல் கூட்டம் நான் சொன்னது வந்து அவர் சிறையில் இருக்கும்போது போட்டது. 2012 இல்லை 13 காலகட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து ஒரு கூட்டம் போட்டோம் பெரியார் நகரில். அந்த கூட்டம் வந்து முடிஞ்சு ஒரு 6 மாதம்க்கு அப்புறம் அப்போ வந்து அவர் வந்து வெறும் ஃபோனில் மட்டும் வந்து நல்லா பண்ணீங்க, கட்டுக்கோப்பாக கூட்டம் நடத்துனீங்க அப்படின்னு தகவல் சொன்னார். ஆனால் ஒரு 2-3 மாதம்க்கு அப்புறம் 6 மாதம் இல்லை, ஒரு 2-3 மாதம்க்கு அப்புறமா ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் வேற ஒரு கூட்டத்துக்கு வந்து தேதி கேட்குறாங்க. பெரம்பூரோ எங்கேயோன்னு நினைக்கிறேன், அவங்க தேதி கேட்குறாங்க. அப்போது சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, திருவொற்றியூரில் நடந்த கூட்டத்தை விட சிறப்பாக உங்களால் நடத்த முடியுமா? அப்படின்னா நீங்கள் தேதி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கூட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி மனநிலை இருந்தது? எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தலைவர் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய செயல்பாடை பாராட்டும் போது, ஒரு தொண்டனா வந்து ஒரு கட்சி தொண்டனா எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். நம்ம தொண்டன் தலைவன்ற இது இங்கே அந்த நேரத்தில் இல்லைன்னாலும், ஒரு அண்ணன் வந்து தம்பியை பாராட்டும் போது நமக்கு நம்ம செய்த வேலைக்கு ஒரு மதிப்பீடு கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மகிழ்ச்சி இருக்க தான் செய்யும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியன் அண்ணன் கூட மிக நெருங்கி பழகிய ஜெகதீச பாண்டியன் வந்து கட்சி விட்டு வெளியேறிட்டார். வெளியேறினது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்க அண்ணன் கூட ஆரம்ப காலத்துல இருந்து பயணிக்கிறீங்க. அண்ணன் வந்து தமிழ் தேசிய பாதையில இருந்து திரும்பி போறாருன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல. அவரு சொல்ற குற்றச்சாட்டுல வந்து நம்ம எங்க ஒரு மாறுபட்ட நிலை நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை வந்து தூற்றுகிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அவரு நம்மளுடன் பழகுனவர் தான் எதுவா இருந்தாலும். ஆனா, ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அது வந்து ஒரு தவறா இருந்தா அதை நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டியது நம்மளோட இது. அந்த விதத்துல சொல்றேன். ஆரம்ப கட்டங்கள்ல அவர் வந்து திராவிட பாசறைகள்ல இருந்தா வந்து நம்ம அண்ணனே வந்து வராரு. அது எல்லாமே ஈழ பிரச்சனை சம்பந்தமா வரும்போது தான் நமக்கு எங்க விழுந்தோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு திராவிடத்துக்கு எதிரான அதிருப்தியே நம்மகிட்ட வந்து ஆரம்பமாகுது. அப்போ அந்த புள்ளியிலிருந்து தான் நம்ம வந்து மாறுபட்ட பயணத்தை வந்து தொடங்குறோம். அப்படி தொடங்கும்போது முற்றா நம்ம வந்து திராவிடத்தை நம்ம வந்து உதறி தள்ளிட்டோமான்னு பார்த்தா, அந்த தாக்கம் நம்மகிட்ட இருக்க தான் செஞ்சுது. அது வந்து அண்ணங்கிட்டயும் இருந்தது. ஆரம்பத்தில அவரே வந்து பெரியாரை புகழ்ந்து மேடைகள்ல பேசினது, பெரியாருக்காக நிகழ்ச்சிகள் எடுத்தது, அதெல்லாமே நடந்தது. அது உண்மைதான். ஆனா, ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நமக்கான அரசியல் அப்படின்னு வரும்போது, அந்த இவர்கள் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி கொண்டிருப்போர் எல்லாருமே வந்து எப்ப பார்த்தாலும் வந்து எதற்கு எடுத்தாலும் வந்து பெரியார் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை எடுத்துட்டு வந்து காட்டி காட்டி நம்மளை வந்து வெறுப்பேற்றும் போது, பெரியார் தான் வந்து பெரியார் இல்லைன்னா நீங்கள் வந்து சட்டை போட்டிருப்பீங்களா? பெரியார் இல்லைன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்களா? வந்து திராவிடன் ஸ்டாக்கு, திராவிட மாடல் இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து அந்த பிராண்டிங் சொல்லுவாங்க மொத்தமாகவே. அப்படி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா நம்ம ஒரு எரிச்சல் வருதுல்ல, என்ன எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வர்ற அந்த எரிச்சல் தான் அவரை வந்து இந்த இடத்துக்கு தள்ளி விட்டுருக்கு. நாங்கள்லாம் எப்பயோ பெரியார் எதுக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பிங்க நாங்கள்லாம் எப்பயோ பெரியார் எதுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் தான் எங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி பொது வெளியெல்லாம் வந்து போடாதீங்க, பெரியார் எதிர்ப்பு நமக்கு தேவையில்லாதது அப்படி இப்படின்னு கட்டுப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே தள்ளுறாங்க. இவராக அந்த இடத்துக்கு போல. இப்போ கூட இந்த இது பாரதியார் நினைவு நாள் இதுக்கு அவர் கூட்டத்தை பேசிட்டு அவர் போயிட்டு இருப்பார். அடுத்தது வேற
இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை பேசிட்டு போயிருப்பார். அதை இவங்க வந்து இந்த சுபவி போன்ற ஆட்கள் வந்து ஒரு மேடை போட்டு தனியாக இவரை வந்து ஒரு 4 சில்லற பசங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவரை அதை வந்து கொச்சப்படுத்துகிறோன்ற பேரில் பேசணுன்னே அவர் வந்து ட்ரிகர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் உண்மையிலே அடிச்சு நொறுக்க வேண்டிய ஒரு பிம்பத்தை தான் அடிச்சு நொறுக்கிறார். தமிழ் தேசிய கருத்து அரசியலுக்கு அந்த பிம்பம் தேவையில்லைன்னா தேவையில்லை. ஏன்னா அவரே பெரியாரே பல இடங்கள்ல அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு தேசாபிமானமோ பாஷாபிமானமோ கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார். நீங்கள் எதுக்கு போய் அவரை தூக்கிட்டு வந்து தமிழின தலைவராக வைக்கிறீங்க? அவர் தெளிவாகிட்டார், சொல்லிட்டார். எனக்கு தேசமும் தேசப்பற்றோ மொழிப்பற்றோ எனக்கு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படியாப்பட்ட ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிராண்டிங் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவரை எடுத்துகிட்டு வந்து வந்து தமிழின தலைவர், அவர் தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கும்போது, அப்போ நம்ம அதை வந்து எதிர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம எதிர்க்கிறோம். இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று தான். அவருக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த தமிழ் யாருக்கு? ஜெகதீசன் அவர்களுக்கு? போகிறவர்களை பற்றி நம்ம வந்து பேசி எதுவும் இது இல்லாம போதில்லை. நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக போயிட்டாங்க. போனவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். இருக்கிறவங்க நம்மளுடைய வேலையை செய்வோம். தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்லாம் செய்தி வெளியாகுது. அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க பாக்குறீங்க? அப்படி வெளியே போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு கட்சி வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும்போது, இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுக வந்து ஒரு 47, 48 காலகட்டங்களில் வந்து தொடங்கி அது வந்து அரசு பிடிக்கிறது வந்து 67 அப்போ தான் வந்து இது ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த வளர்ச்சி காலகட்டம்னு சொல்லுவோம். அதாவது அதிகாரத்தை நோக்கி நகர்ற அந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். எல்லா கட்சிக்கும் இது நடக்கும். அந்த பொறுப்பு, அந்த எம்எல்ஏ, அந்த இதுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் ஆன பிறகு தான் வந்து ஒரு நிலைத்தன்மை வரும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இதில். ஒரு ஒரு படிநிலை ஆட்கள் வந்து போகிறதும், நிறைய ஆட்கள் புதுசா இணையறதுமான இது வந்து இது இயல்பான போக்கு. இது எல்லா கட்சியிலயுமே நடக்கும். இது நாம் தமிழர்லயும் நடக்குது. ஆனா இது வந்து பூதாகரமா காட்டப்படுது. அது திட்டமிட்டு காட்டப்படுது. இங்க வந்து இங்கிருந்து தான் வந்து எல்லாரும் வெளில போற மாரியும், யாருமே வந்து உள்ள இணையாத மாதிரியும், இருக்கிறவங்கலாம் போய்க்கிட்டே இருக்க மாதிரியும் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது. ஊடகங்கள் பெரும்பாலும் திமுக சார்பு நிலை ஊடகங்களா இருக்கு. திராவிட சார்பு நிலை ஊடகங்களா இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க. அந்த அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து புரொபகண்டா பண்ணுறாங்க. இல்லைன்னா பார்த்தீங்களா, சன் டிவி நேரடியாக வீட்டுக்கெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணாங்க? அதிமுகலேருந்து எவ்வளோ பேர் விலைக்கு திமுகவில் சேர்றான், திமுகலேருந்து எவ்வளோ பேர் விலைக்கு அதிமுகவுக்கு போகிறான், அதெல்லாம் போய் பேட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இப்போ வந்து நாம் தமிழர் வந்து வளர்ச்சி அடைஞ்சதை அவங்க கண் கூட பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து நம்ம கண்டுக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி ஆயிட்டோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு இவங்க வேகமா வளர்ந்துருவாங்களோ, அப்போ இவர்கள் மேல் ஒரு அதிருப்தியை மக்கள் கிட்ட இது மாதிரி அது வளராத கட்சி, அங்கிருந்து எல்லாரும் வெளியேறுறாங்க அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்குறதுக்காக இந்த வேலையை செய்றாங்க. எல்லா கட்சியிலயும் வந்து அதிருப்தியாளர் இருக்க தான் செய்வான், வெளில போவான், வருவான். அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அது இங்க திட்டமிட்டு மக்கள் மத்தியில வேணும்னே பரப்பப்படுது. உங்க தொகுதி நிர்வாகிகளுக்கு, திருவொற்றியூர் தொகுதி நிர்வாகிகளுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அண்ணன் வந்து ஒரே நிலையான வேகத்தில் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. தம்பிங்களும் அதுக்கு நிகரா அதே வேகத்தில் செய்யணும் அப்படின்னு அறிவுரை சொல்றோம். நீங்க இந்த திருவொற்றியூர் தொகுதியை இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? வருங்கால திட்டங்கள். இப்போ வந்து நிர்வாக அமைப்பை வந்து அண்ணன் மாற்றி அமைச்சிருக்காரு சமீபமாக. அதுக்கேற்ற அளவு அவர் அண்ணன் விரும்புகிற அளவுக்கான நிர்வாகத்தை வந்து நிர்வாகிகளை வந்து இது பண்ணி எல்லா கிளைகள் இல்லாத இடமே இல்லை அப்படின்றத இலக்கை நோக்கி வந்து எங்களோட பயண திட்டத்தை வந்து வச்சுருக்கோம். அதை நோக்கி வெற்றிகரமாக நகருவோம். உங்களோட வருங்கால திட்டங்கள் நிறைவேறும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சோம். இன்னொரு நீங்க பல கருத்துக்களை நன்றி.